அன்பார்ந்த மாணவர்களே, இந்த நாளிலே நம்ம சாப்டர் 10ல் இருக்கிற அப்ளிகேஷன் சம் பார்க்க போகிறோம். ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. அதில் ஃபஸ்ட்டு 10.8 அதுக்கு முன்னாடி நம்ம ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். வரிசை, ஆர்டர், டிகிரி அது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதனுடைய அப்ளிகேஷன் பயன்பாடு கணக்குகளை பார்க்க போகிறோம். இந்த நாளில் ஒரு 6 சம் நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து எனக்கு எழுதி அனுப்புங்க. இப்போ முதல் கணக்கு பாருங்கள். இது எக்ஸசைஸ் 10.8ல் ஃபஸ்ட்டு சம், 10.1 இல்லை 10.8ல் ஃபஸ்ட்டு சம். த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன் அ certain bacterial culture is proportional to the number present. Given that the number triples in 5 hours, find how many bacteria will be present after 10 hours. தமிழில் வாசிக்கிறேன். நுண்ணுயிரின் பெருக்கத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை பெருக்க வீதமானது அதில் காணப்படும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையில் விகிதமாக உள்ளது. இந்த பெருக்கத்தால் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை 3 மடங்கு, அதாவது மும்மடங்குன்னு எழுதியிருக்கு, 3 மடங்கு ஆகிறது. எனில் 10 மணி நேரம் முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை என்ன? இப்போது இதை நம்ம சமன்பாடாக மாற்ற போகிறோம். சாதாரண வகைக்கெழு சமன்பாடு எப்படின்னா dA/dt ப்ரொபோஷ்னல் டு ஏ. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஏனா அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை, டீனா டைம்னா நேரம், இதுதான் விகிதமாக அமைக்கிறது. நேரம் அதிகரிக்க அதிகரிக்க பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இதை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ப்ரொபோஷ்னலை எடுத்துட்டால் கான்ஸ்டன்ட் கேடி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அந்த இன்டகிரேஷன் பார்ட் இல்லாமல் நான் இன்டகிரேட் பண்ணிவிட்டு தொகையிட இன்டகிரேட்டிங். ஸோ அதனுடைய ஆன்சர் மட்டும் நான் எழுதுகிறேன். இதை இன்டகிரேட் பண்ணிட்டா என்ன வரும்னு சொன்னீங்கன்னா ஏ ஈக்குவல் டு சி. சின்றது இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், இ பவர் கேடி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதை இன்டகிரேட் பண்ணாமல் நான் அதனுடைய ஆன்சரை எடுத்து எழுதிட்டேன். இன்டகிரேட் பண்ணியிருக்கிறேன் நான். அதனுடைய ஆன்சர் இது. ஸோ எக்ஸாமில் இது வரைக்கும் எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இனிஷியலி, ஆரம்பத்தில். ஸோ ஆரம்பத்தில் எவ்வளோ பாக்டீரியா இருந்துச்சு அதுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோன்னா A0 அப்படின்னு வச்சுக்கிறோம். டைம், ஆரம்பத்தில் டைம் எவ்வளோன்னா 0. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 3-4 ஸ்டெப் செய்வோம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம இதை கண்டுபிடிச்சி கொண்டாந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா, ஆரம்பத்தில் A0, அப்போ ஏக்கு பதிலாக A0 போடுவேன், ஈக்குவல் டு சி இ பவர் கே. டைம் எவ்வளோனா 0. டைம் எவ்வளோ 0. ஓகே, கே இன்ட்டு 0 0, கே இன்ட்டு 0 0, இ பவர் 0 எவ்வளோனா 1 1 இன்ட்டு சிசி. அப்போது நமக்கு என்ன வந்துச்சு, சி ஈக்குவல் டு A0 கிடச்சிச்சு. எப்பவுமே ஆரம்பத்தில் இனிஷியலில் என்ன கிடைக்குன்னா அந்த சி கிடச்சிரும், இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் கிடச்சிரும். இப்போ கொஸ்டினுக்கு போங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே ரேட் இன்க்ரீஸ் அது நம்ம போட்டுட்டோம். இப்போ ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ப்ரெசன்ட் போட்டோம். கிவன் தட் த நம்பர் ட்ரிபிள்ஸ் இன் 5 hours, 5 மணி நேரத்தில் மும்மடங்காகுது. அதை எழுத போகிறேன். ட்ரிபிள்ஸ் இன் 5 hours, தமிழில் 5 மணி நேரத்தில் மும்மடங்காகிறது. 5 மணி நேரத்தில் 3 மடங்குக்கு தான் மும்மடங்காகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டைம் எவ்வளோன்னு சொன்னால் 5 hours. அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு நாம்ளே எடுத்துக்கிட்டோம், A0 நாம்ளே எடுத்துக்கிட்டோம். அப்போ 3 மடங்குன்னா ஆரம்பத்தில் இருந்ததை போல் 3 மடங்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை கண்டுபிடிச்சி இதில் கொண்டாந்து போகணும். எதில் ஏ எவ்வளோனா இப்போது 3A0 ஈக்குவல் டு சி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் A0 இ பவர் கே. டைம் எவ்வளோனா 5 hours. இப்போ இந்த A0ஆல் அடிச்சிட்டா 3 ஈக்குவல் டு இ பவர் கே 5ன்னு சொல்லி இதில் ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிரும். இதை நிறுத்திக்குவோம். இப்போ கொஸ்டினுக்கு மறுபடியும் போவோம். கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, ஃபைண்ட் how many bacteria will be present after 10 hours. 10 மணி நேரத்துக்கு பிறகு பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை என்ன? அப்போ நான் கொஸ்டின் என்னன்னா ஆஃப்டர் 10 hours. அப்போது டைம் எவ்வளோன்னா 10 மணி நேரம். அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா எவ்வளோ தெரியாது, 10 மணி நேரம் பிறகு. ஓகேவா?
இப்போ இதை கொண்டு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் பதிலிட வேண்டும், சப்ஸ்டியூட் பண்ணும். ஏ அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா எவ்வளோ தெரியாது, அதனால் ஏன்னே வச்சுக்கோ. ஈக்குவல் டு சி, சி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், ஏ நாட்டுன்னு கண்டுபிடிச்சோம். இ பவர் கே, இப்போ டைம் எவ்வளோன்னா 10. இப்போது ஈஸி பாருங்கள், இதை லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முந்தின ஸ்டெப் முடிய போகுது. ஆன்சர் 10 5ன்னு போட்டு மேலே ஸ்கொயர் போடுறோம். உடனே இங்கே ஒரு டவுட் வரும், சார் 5 ஸ்கொயர் 25 தானே, 5 25 இங்கே 10க்கு தப்பாக போட்டிங்களேன்னு. நான் உங்களுக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலா சொல்லித்தரேன். ஏ பவர் எம் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலானா ஏ பவர் எம் இன்ட்டு என். ஸோ எம் இன்ட்டு என்னன்னா ஐ 2 10. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் இதை புரிஞ்சுக்கணும். அப்போது ஏ நாட் இ பவர் கே 5க்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள். இ பவர் கே 5ஓட வேல்யூ 3. அப்போ இதுக்கு 3 போட்டால் மேலே என்ன இருக்குன்னா ஸ்கொயர். 3 ஸ்கொயர் எவ்வளோன்னா 9. அப்போ 10 ஆண்டுக்கு பிறகு ஆரம்பத்தில் இருந்தது போல் எத்தனை மடங்கு இருக்கும், 9 மடங்கு இருக்கும். ஆஃப்டர் 10 இயர்ஸ் இனிஷியலாக இருந்தது போல் 9 டைம்ஸ் இருக்கும். அவ்வளோதாம்மா இந்த சம். அடுத்த சம் போலாமா? இது பயிற்சி 10.8 ரெண்டாவது சம். ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி அட் எனி டைம் t given that the rate of increase of population is proportional to the population at that instant. That instant அந்த டைமில். And that in a period of 40 years the population increased from 3 lakhs to 4 lakhs. தமிழில் வாசித்தா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் t நேரத்தில் உள்ள மக்கள் தொகை விகிதமாக அமைந்துள்ளது. மேலும் நகரத்தின் மக்கள் தொகை 40 ஆண்டுகளில் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக அதிகரித்துள்ளது எனில் டி நேரத்தில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை காண்க. டி நேரத்தில் ஏதோ ஒரு நாளில் நேரத்தில் வருஷத்தில் அந்த நகரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு ஒரு சமன்பாடு தான், கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம ஒரு சமன்பாட்டை ஈக்குவேஷன் எழுதி சம்ம முடிச்சிருவோம். ஸோ இப்போ பாருங்கள், வழக்கம் போல் நம்ம ஆரம்பிக்க போகிறது dA by dt proportional to A. இங்கே A என்பது அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை எண்ணிக்கை. அப்போது டீனா வருடங்கள், ஆண்டுகள், ஆண்டுகள் அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்போது dA by dt equal to KA. ஸோ இதுதான் நம்ம சொன்னோம் இன்டெகிரேட்டிங், தொகையிட. இன்டெகிரேட் பண்ணி வச்சுட்டாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தொகையிட என்ன இன்டெகிரேஷன்னா A equal to C e power KT. இது எழுதுனா 1 மார்க் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம இனிஷியலின்னு எழுத போகிறோம். இனிஷியலி அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில். ஆரம்பத்தில் டைம் என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும், வருடங்கள் 0. இப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ஆகிறதுன்னு சொன்னான். அதனால் ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னு எடுத்துக்குவோம். அந்த ஏ நாட்டெலாம் இல்லை, இப்போ 3 லட்சம் ஆரம்பத்தில் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதை கண்டுபிடிச்சி இதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னேன். ஏ எவ்வளோன்னா மக்கள் தொகை, அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் 3 lakhs ஈக்குவல் டு சி இ பவர் கே. ஆரம்பத்தில் டைம் எவ்வளோனா 0. மறுபடியும் சொல்கிறேன், கே இன்ட்டு 0 0 இ பவர் 0 1 1 இன்ட்டு சி சி. அப்போ சி ஈக்குவல் டு எவ்வளோனா 3 லட்சம் 3 lakhs. ஸோ எப்பவுமே சொன்னேன் இனிஷியலின்னும் போது நம்ம சியை கண்டுபிடிச்சிருவோன்னு சொன்னேன். இப்போது ஆஃப்டர் 40 இயர்ஸ் நான் சொல்ல கொஸ்டினில் இருக்குது, என்ன இருக்குது, 40 ஆண்டுக்கு பிறகு. 40 ஆண்டுக்கு பிறகு என்ன நடக்குது, அப்போ டைம் எவ்வளோனா 40 இயர்ஸ். காலம் எவ்வளோ ஆண்டுகள் ஆகிடுச்சு, 40 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் 3 லட்சத்துலேருந்து என்னவா மாறிடுச்சு, 4 லட்சமாக மாறிடுச்சு. அப்போ ஏன்னா அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் 4 லட்சம். ஸோ இதை கண்டுபிடிச்சி கொண்டாந்து இதில் போனோன்னா இப்போ ஏ எவ்வளோனா 4 லட்சம். 4 லட்சம் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு சி. சி எவ்வளோனா 3 லட்சம். சி எவ்வளோ 3 லட்சம். இ பவர் கேடி, இ பவர் கேடி, இ பவர் கே. டைம் எவ்வளோனா 40 ஆண்டுகள், டைம் 40 இயர்ஸ். இப்போது இந்த மல்டிப்ளிகேஷன் 3 lakh இந்த பக்கம் வந்து டிவிஷன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த 5 0 வந்து 5 0 அடிச்சிட்டா 4/3 ஆகிடும். 5 0 இந்த 5 0 அடிச்சிட்டா 4/3. பெருக்கல் 3 இங்கே வகுத்தல் மாட்டோம், மீதி இ பவர் கே 40 ஆகிடும். இப்போது இங்கே நம்ம கேவை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த சம்மில் போன சம்மில் அந்த வேலை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஈயும் லாகர்தமும் நம்ம பார்த்தோம் ரிலேட்டட். அப்போ இந்த பக்கம் வந்தால் லாக் ஆகிடும், மீதி என்ன இருக்குன்னா கே 40. ஸோ இந்த பக்கம் வந்தால் லாக். ஓகே, இப்போ யாரை நிறுத்திக்கோ, கே தான் வேணும் நமக்கு, அதனால் கேவை நிறுத்திக்கோ. பெருக்கல் 40 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 40
log 4/3. அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா கேவை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கேள்வி என்னென்னா, வாட் இஸ் த பாப்புலேஷன் அட் எனி டைம் டி, அட் எனி டைம் டி, டி நேரத்தில் அல்லது டி காலத்தில் மக்கள் தொகை என்ன, ஏ ஈக்குவல் டு என்ன, இதுதான் கொஸ்டின். அப்போ ஏ நமக்கு தெரியாது, ஏ நமக்கு தெரியாது. சி தெரியும். சி எவ்வளோனா 3 லட்சம், சி எவ்வளோ 3 லட்சம். ஓகே, இ பவர் கே, கே தான் தெரிஞ்சிச்சு இப்போது, அதனால் கேவை போட்டுக்கலாமா? கேன்னு போடாமல் கேக்குரிய வேல்யூ எழுதிக்கிறேன், இன்ட்டு டி, இ பவர் கேடி. இங்கே சொல்கிறேன் நான், எங்கே இது ஏ வந்து 3 லட்சம், இ பவர் சி, சி சி தான் 3 லட்சம், ஏ தெரியாது, சி 3 லட்சம், இ பவர் கேடி. கே எவ்வளோனா 1/40 log 4/3. சரியா? இப்போ நீங்கள் லாகரிதம் ஃபார்முலாவை கொஞ்சம் யோசித்து பாரு. லாகரிதமில் முன்னாடி இருக்கிற நம்பர் மேலே போய்டும். அதாவது எம் லாக் ஏவை எப்படி எழுதலாம்? லாக் ஏ பவர் எம், அதை தான் கொண்டாந்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போது லாக் 4/3 பவர் 1/40. இது எல்லாத்துக்கும் பக்கத்தில் என்ன இருக்குன்னா டி இருக்கு. இப்போ பாருங்கள், முந்தி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், இ இந்த பக்கம் வந்தால் லாக் ஆகிடும், அதாவது ஈயும் லாகும் ரெசிப்ரோக்கல் மாதிரி. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன வரும்னா 4/3, ஈயும் லாகும் போயிடும், மீதி 1/40. இந்த 1/40 டீயால் பெருக்குனா 1 × டி, t/40. இது நம்ம ஆன்சர். அடுத்த சம் போலாமா? இது பயிற்சி 10.8 5வது கணக்கு. சப்போஸ் a person deposits rupees 10,000 Indian rupees in a bank at the rate of 5% per annum compounded continuously, அதாவது interest. How much money will be in his bank account after 18 months later? தமிழில் பாருங்கள், ஒரு வருடத்துக்கு 5% தொடர் கூட்டு வட்டி வீதத்தில் ஒருவர் ரூபாய் 10,000 வங்கியில் செலுத்துகிறார். 18 மாதங்களுக்கு பின்னர் அவர் வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கும்? சரி, இப்போ பாருங்கள், நான் அதே ஈக்குவேஷன் எழுத போகிறேன். dA/dt ப்ரொபோர்ஷனல் டு ஏ. இங்கே ஏ என்பது எதை குறிக்கிறதுனா அமௌண்ட் ஆஃப் ருப்பீஸ், மொத்த தொகை பணம் குறிக்குது. இங்கே டீனா வருடம், வருடம் அதிகரிக்க பேங்க்கில் இருக்கிற காசு இன்க்ரீஸ் ஆகிட்டாகும், அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதை காட்டுறது தான் இந்த சமன்பாடு. இப்போது இது நம்ம எல்லா சமன்பாடுலேயும் மாற்றுற மாதிரி மாற்ற போகிறோம். dA/dt ஈக்குவல் டு கேஏ. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டெகிரேட்டிங்னா தொகையிட. ஸோ தொகையிட்ட இது என்ன ஆகிடும்? ஏ ஈக்குவல் டு சிஇ பவர் கேடியாக மாறிடும். இதுதான் வந்து அடிப்படையான ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. இதில் தான் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன எழுதுவோம்? அடுத்தது எல்லா சம்லையும் வர்றதான் இனிஷியலி அப்படின்னா ஆரம்பத்தில் எப்பவுமே டைம் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். இப்போ ஏன்னா அமௌண்ட் ஆஃப் ருப்பீஸ், எவ்வளோ ரூபாய் அவர் முதலீடு செய்கிறார், பேங்க்கில் போடுறாருன்னா 10,000 ரூபாய் பேங்க்கில் போடுறாரு. அப்போ இதை கண்டுபிடிச்சி இதில் போடணுன்னு சொன்னேன். ஏ எவ்வளோனா 10,000, ஸோ போட்டுக்கோ, ஈக்குவல் டு சிஇ பவர் கே, டைம் எவ்வளோனா 0, கே இன்ட்டு 0 0, இ பவர் 0 1 இன்ட்டு சி. ஸோ எப்பவுமே இனிஷியலி ஆரம்பத்தில் நம்ம எதை கண்டுபிடிப்போம்? சியை கண்டுபிடிச்சிருவோம். அடுத்தது பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் கழித்துனா ஆஃப்டர், ஆண்டுகள் சொல்ல 18 months அப்படின்றான், அதாவது 18 மாதம் பிறகு. அப்படின்னா டைம் எவ்வளோனா 18 மாதம், அமௌண்ட் ஆஃப் ருப்பீஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 18 மாதத்தை, மாதத்தை நான் வருடமாக மாற்ற போகிறேன். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ 18ல் 12 போனால் மீதி 6 மாதம். 6 மாதன்றது அரை வருஷம் சொல்லலாமா? அப்போது எப்படி சொல்லலாம்? 1.5 வருடம். இப்போது 12 + 6, 12னா ஒரு வருஷம், 6னா 12 6 18, 6னா அரை வருஷம். இதை வந்து மாற்று, 2 2 2 1 3, ஸோ 3/2ன்னு சொல்லலாம். ஓகே, இதை கொண்டாந்து இங்கே போகணுன்னு சொன்னேன். ஏ அமௌண்ட் ஆஃப் ருப்பீஸ் தெரியாது, 18 மாதத்துக்கு பிறகு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். சி தெரிஞ்சிடுச்சு, சி எவ்வளோனா 10,000 ரூபாய். இ பவர் கே டைம் எவ்வளோனா 3/2. ஓகேவா? இப்போது இந்த கே என்பது என்னன்னு கேட்டால் வட்டி.
வட்டினா இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 5%. நான் சொல்லலை, கொஸ்டினில் இருக்குது 5%. 5% என்ன அர்த்தம்? 100க்கு 5. ஓகே, அப்போ கே கண்டுபிடிச்சிட்டேன். கொண்டாந்தீங்க போடலாமா? 10,000 இ பவர் கே எவ்வளோ? 5/100 இன்ட்டு 3/2. கே 10,000 இ பவர் 3×5 15. 2 × 100 200. இப்போ 15 நான் 200ஆல் வகுக்கணும். 15ஐ 200 வகுக்கலாம். புள்ளி வச்சுக்கோ, 0 போட்டுக்கோ. 150 அடங்காது. அப்போ இன்னொரு 0 போடு. 1500ல் எத்தனை 200 இருக்குன்னா 7. 7 2 14. இப்போது 1500 1400 போச்சுன்னா மீதி 100. 100 200 அடங்காது, 0 போட்டுக்கோ. 5 போடு. 5 × 200 1000. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ 10,000 இ பவர் 15/200 என்னன்னு பார்த்தோம்? 0.075. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ எல்லாம் ஈஸியான கணக்குகள், நீங்கள் அழகாக செஞ்சுட்டே போகலாம். இப்போ பயிற்சி 10.8 6வது சம். அது பெரிய சம்மாக இருக்குது, ஆனால் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த சம்முக்கு என்ன பேர்னா ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை, கதிரியக்க அணுக்கருக்கள் சிதைகிறது. எப்படி சிதைக்குதுன்னா, இப்போ 10% ஒரிஜினல் டிஸ்இன்டெகிரேட்ஸ் இன் 100 years. 100 வருஷத்தில் ஆரம்பத்தில் இருந்ததில் எவ்வளோ போயிடுச்சான்? 10% போயிடுச்சான். இப்போ கேள்வி என்ன பார், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒரிஜினல் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை வில் ரிமைன் ஆஃப்டர் 1000 years. கேள்வி என்ன பார், 1000 ஆண்டுக்கு பிறகு முடிவில் ஆரம்பத்தில் ஒரிஜினல் ஆரம்பத்தில் இருந்தது போல் எவ்வளோ மீந்திருக்கும். இதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பேர் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை. கதிரியக்க அணுக்கள் சிதைகிறது அப்படின்ற இந்த கணக்கு. ஓகேவா? சரி, எல்லா கொஸ்டினும் ஆரம்பிக்கிற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா dA/dt ப்ரொபோர்ஷனல் டு ஏ. இங்கே ஏ என்பது அமௌண்ட், ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியோட அமௌண்ட். டி என்பது வருடங்கள், காலங்கள், இயர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுவோம்? dA/dt ஈக்குவல் டு கேஏ. இது என்ன செய்ய போகிறோம்? இன்டெகிரேட்டிங்னா தொகையிட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஏ ஈக்குவல் டு சி இ பவர் கேடின்னு ஆன்சர் வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? இனிஷியலி ஆரம்பத்தில் டைம் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஆரம்பத்தில் டைம் என்னவாக இருக்கும்? 0. அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எவ்வளோ சொன்னால் தெரியாது. அதனால் ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். அதனால் A0ன்னு எடுத்துக்கோ. இதை கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏ எவ்வளோனா A0 ஈக்குவல் டு சி இ பவர் கே. டைம் எவ்வளோனா 0. ஓகே, k × 0 0 e power 0 1 × c. ஸோ வழக்கம் போல் இனிஷியலின் போது நம்ம எதை கண்டுபிடிச்சிட்டோம்? சியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் வைப்பாங்க, எத்தனை ஆண்டுக்கு பிறகு? 10% டிஸ்இன்டெகிரேட் இன் 100 years. அப்போது ஆஃப்டர் 100 years, தமிழில் 100 வருடம் அல்லது 100 ஆண்டுக்கு பிறகு. அப்போ 100 ஆண்டுக்கு பிறகுனா டைம் எவ்வளோனா 100. என்னாச்சு பாருங்கள், 10% சிதைந்துள்ளது. அப்போ 10% போனதை விட்டுணும், இருக்கிறது தான் வேணும் நமக்கு. அப்போ 10% போச்சுன்னா 100ல் 10 போச்சுன்னா 90% இருக்கிறது. எதில் 90%? ஆரம்பத்தில் இருந்ததில் 90%, இனிஷியலாக இருந்ததில் 90%. சரி, இப்போ 90% தான் என்ன அர்த்தம்? 100க்கு 90. எதில்? ஆரம்பத்தில் இருந்தது போல். இதில் ஒரு 0 கட் பண்ணிவிடு. அப்போது 9/10 A0 தான் ஏ. ஓகே, இதை கொண்டு வந்து நம்ம வழக்கம் போல் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஏ வேணும். ஏ எவ்வளோனா இப்போ கண்டுபிடிச்ச பாரு, ஏ 9/10 A0. 9/10 A0 ஈக்குவல் டு சி எவ்வளோனா A0 இ பவர் கே. டைம் எவ்வளோனா 100. டைம் எவ்வளோ? 100. இப்போ ஏ0ஆல் அடிச்சிட்டா 9/10 ஈக்குவல் டு இ பவர் கே 100. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ. இதில் நம்ம கே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ கேள்விக்கு போங்க, 1000 ஆண்டு முடிவில் எவ்வளோ மீதிருக்கும்? வாட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் ரைட் வில் ரிமைன் ஆஃப்டர் 1000 years. அப்போது 1000 ஆண்டு முடிவில், இங்கிலீஷில் ஆஃப்டர் 1000 years. அப்போ என்னாச்சு? டைம் 1000 ஆயிடுச்சு, எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதனால் கொஸ்டின் போட்டு வச்சுக்கோ.
இப்போ இங்கே போ, இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஏ எவ்வளோன்னா தெரியாது, ஸோ ஏன்னு எழுதிக்கோ. ஈக்குவல் டு அடுத்தது சி தான் தெரிஞ்சிச்சு, A0. சி ஈக்குவல் டு A0 இ பவர் கே. டைம் எவ்வளோன்னா 1000 ஆண்டுகள். ஓகே, இப்போது நான் முந்தி போட்ட ஒன்று போட போகிறேன். எப்படின்னா 1000 100ன்னு போட்டு மேலே 10ன்னு போகிறேன். இப்போ 100 அடுக்கு 10 இல்லை, நான் சொல்லிட்டேன் பாரு, ஏ பவர் எம் பவர் என்னா ஏ பவர் எம் இன்ட்டு என், 100 இன்ட்டு 10 1000, அந்த ஐடியா. ஓகேவா? அப்போது A0 இ பவர் கே 100 கண்டுபிடிச்சி வச்சுட்டு பாரு. இ பவர் கே 100 எவ்வளோனா 9/10. அப்போ இ பவர் கே 100க்கு பதிலாக 9/10 போடு, மேலே 10 போடு. இப்போது சம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக முடிஞ்சது தான், ஆனால் முழு மார்க் கொடுக்க மாட்டாங்க, 1 மார்க் குறைச்சிருவாங்க. ஏன் கேளேன், கொஸ்டின் என்னென்னா பர்சன்டேஜ் கேட்குறான். வாட் பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ்னால் சதவீதம். சதவீதம்னா 100க்கு கண்டுபிடிக்கணும். அப்போது இதே ஆன்சர் தான், ஆனால் பர்சன்டேஜாக மாற்றும் போது இன்ட்டு 100 போட்டு பர்சன்டேஜ் போடணும். புரியுதா? அப்போ 100 அப்படின்னா 10 ஸ்கொயர்னு சொல்லலாமா? 10 ஸ்கொயர், 10 இன்ட்டு 10 100. அப்போ இங்கே 10 ஸ்கொயர் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 10 10 இருக்குது. நல்லா கவனிச்சிட்டேவா? இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா 9 பவர் 10 எழுதிக்கிறேன். ஆனால் இங்கே 10 பவர் 8 எழுதி பர்சன்டேஜ் போடுறேன். ஏன் 10 பவர் 10ல் இந்த 10 ஸ்கொயர் இருக்குல்ல, 10 ஸ்கொயர்னால் 100, 10 ஸ்கொயர்னால் 100. அதில் 10, இந்த 10 அடுக்கு 10ல் இந்த 2 போயிடுச்சுன்னா மீதி 10 அடுக்கு 8. அதான் ஆன்சர். இப்போ அடுத்தது எடுத்துக்காட்டு 10.27. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம் தான். இப்போ the growth of population is proportional to the number present. If the population of a colony doubles in 50 years, how many years will the population triple? தமிழில் பாருங்கள். பொருளின் இருப்பின் பெருக்கமானது அதில் காணப்படும் பொருளின் இருப்பின் எண்ணிக்கையின் வீதமாக அமைந்துள்ளது. பொருளின் இருப்பு 50 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? 50 ஆண்டுகளில் 2 மடங்காகுது, எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், வழக்கமாக போகிறது போட்டுனே போகலாமா? வழக்கமாக என்ன போடுவோம்? dA/dt ப்ரொபோஷனல் டு ஏ. அடுத்தது என்ன போடுவோம்? dA/dt ஈக்குவல் டு KA. அடுத்தது இன்டகிரேட்டிங், தொகையிட்டா என்ன வேணும்? இது தொகையிட A ஈக்குவல் டு C பவர் KT. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இனிஷியலினா ஆரம்பத்தில் டைம் என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா தெரியாது, அதனால் என்னன்னு வச்சுக்கோ, A0ன்னு வச்சுக்கோ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணு. ஏக்கு என்ன போடுவேன்? A0 ஈக்குவல் டு C இ பவர் K. டைம் எவ்வளோனா 0. K இன்ட்டு 0 0, இ பவர் 0 1 இன்ட்டு C ஈக்குவல் டு A0. ஓகே, இப்போது எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காகிறது? 50 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அப்போது ஆஃப்டர் 50 இயர்ஸ், தமிழில் 50 ஆண்டுக்கு பிறகு, 50 ஆண்டுக்கு பிறகுனா டைம் என்ன ஆகுதுன்னா 50. ஏ எவ்வளோனா டபுள்ஸ் அப்படின்னா ட்வைஸ். எதை போல்? ஆரம்பத்தில் இருந்ததை போல் 2 மடங்கு ஆகிறது. இப்போ இதை கண்டுபிடிச்சி கொண்டாந்து இங்கே போகணுன்னு சொன்னேன். இப்போ ஏ எவ்வளோனா 2A0 ஈக்குவல் டு சி கண்டுபிடிச்சிட்ட பாரு, A0 இ பவர் K. டைம் எவ்வளோனா 50 ஆண்டுகள். A0 அடிச்சிட்டா 2 ஈக்குவல் டு இ பவர் K 50. இங்கே நம்ம K கண்டுபிடிக்கணும், அதனால் இந்த பக்கம் கொண்டு வந்தால் லாக் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னா K50 இருக்கும். இதில் K கண்டுபிடிக்கனால Kவை நிறுத்திக்கோ. பெருக்கல் 50, இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 50 log 2. ஸோ இப்போ யாரை கண்டுபிடிச்சி வச்சிட்டேன்? Kவை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா கேள்வி என்னான்னு பாரு, எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? அப்போது அதுக்கு ஒரு ஸ்டார் போட்டுக்கோ. இன் ஹவு மெனி இயர்ஸ்? தமிழில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகிறது அப்படின்னா டைம் தெரியாது, கொஸ்டின் மார்க் போட்டுக்கோ. அமௌண்ட் எவ்வளோனா 3A0, ஏன்னா ட்ரிபிள்ஸ் 3 மடங்கு. எதில்? ஆரம்பத்தில் இருந்தது போல் 3 மடங்கு. ஸோ இதை கண்டுபிடிச்சி கொண்டாந்து இங்கே போகணுன்னு சொன்னேன். இப்போ ஏ எவ்வளோனா தெரியாது. ஏ தெரியும், 3 மடங்கு ஆயிடுச்சு. அப்போது ஏக்கு பதிலாக 3A0 போடணும். ஈக்குவல் டு
சி எவ்வளோன்னு சொன்னால் ஏ நாட், சிக்கு பதிலாக ஏ நாட் போட்டுக்கோ. இ பவர் கே, டி தான் தெரியாது, கே தெரிஞ்சிடுச்சு எவ்வளோ 1/50 log 2, 1/50 log 2. இப்போ ஏ நாட்டால் அடிச்சிட்டா மீதி என்ன இருக்குன்னு கேட்டால் 3 = e பவர் 1/50 log 2 t. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மேலே இருக்கிற நம்பர் முன்னாடி போய்டுன்னு சொன்னேன், மேலே கொண்டு போகலாம். இல்லைனா இந்த இ எங்கே கொண்டு வந்துடுங்களேன், இ இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும் லாக் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் 1 × இல்லை அப்படியே கூட எழுது 1/50 log 2 t. நான் இது t × 1 t/50 எதுன்னு பார்த்தா பரவாயில்ல. இப்போ நமக்கு t தானே வேணும், அதனால் டீயை நிறுத்திக்கோ. இப்போ ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது log 3 இருக்குது, பெருக்கல் log 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் log 2. இந்த 1/50 இந்த பக்கம் வந்தால் 50/1 ஆகிடும். 1/50 இந்த பக்கம் வந்தால் 50/1. ஸோ அதுதான் ஆன்சர். இந்த கிளாஸோட லாஸ்ட் சம் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்காட்டு 10.28. இது கணக்கும் ஃபுல்லாக எழுதாமல் தேவையானது மட்டும் எழுதிக்கிறேன். இந்த கணக்குக்கு பேர் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப், கதிரியக்க ஐசோடோப்பின் நிறை 200 மில்லிகிராம். இனிஷியலாக எவ்வளோ இருக்குன்னா 200. யூஸ்வலாக கொடுக்க மாட்டான், அந்த கணக்கில் கொடுத்துட்டான். 2 years லேட்டர் 50 மில்லிகிராம் போயிடுச்சான், டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுச்சான், போயிடுச்சு. ஓகேவா? அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா 150 கிராம் இருக்கும். 2 வருடங்களுக்கு பிறகு 50 மில்லிகிராம் போயிடுச்சு. ஓகேவா? ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ரிமைனிங் அட் எனி டைம் டி. தமிழில் டி நேரத்தில் மீதமுள்ள ஐசோடோப்புக்கான நிறையின் சமன்பாடு. எக்ஸ்பிரஷன்னா சமன்பாடு, ஈக்குவேஷன். அடுத்த கொஷின், 2 கொஷின் இருக்குது. வாட் இஸ் தி ஹாஃப் லைஃப்? அரை ஆயுட்காலம் எவ்வளவு? ஓகேவா? அப்போ 2 கேள்வி நம்ம பதில் செய்ய போகிறோம். இது வரைக்கும் ஒன்று தான் வந்துருச்சு, இதில் 2 கேள்வி. எல்லாத்துக்கும் வழக்கமாக போடுற மாதிரி dA/dt ப்ரொபோஷனல் டு ஏ. ஏன்னா ஐசோடோப், ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். காலம் அதிகரிக்க அதிகரிக்க அது குறைகிறது. இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிக்கணும். என்னன்னு சொன்னால் இந்த ஐசோடோப் சம்மில் -KAன்னு வரும். இதை தான் நீங்கள் மிக 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 கவனிக்க வேண்டும். வேறு எங்கேயுமே -KA வராது, இந்த ஒரே ஒரு சம்மில் மட்டும்தான் -KA வரும். அப்போது இன்டகிரேட்டிங் கே வர இடத்துல -K போடணும், வேறு ஒன்றும் இல்லை. தொகையிட வழக்கமாக என்ன எழுதுவோம், A = C e பவர் KT எழுதுவோம். இந்த வாட்டி -KTன்னு எழுதுவோம். இதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இது கொஞ்சம் தயவுசெய்து ஐசோடோப் அப்படின்னா -1ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இனிஷியலி மீதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிஷியலினா ஆரம்பத்தில் டைம் 0 எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, 200 மில்லிகிராம் இருந்துச்சுன்னு சொன்னான். யூஸ்வலாக சொல்ல மாட்டோம் ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னு, இப்போ சொல்லியிருக்கிறான். இது ரெண்டும் இதில் போடுங்க. ஏ எவ்வளோனா 200 போடணும், ஈக்குவல் சி இ பவர் -K. டைம் எவ்வளோனா 0. -K × 0 0 தான், -0 + 0லாம் சேம் தான். இ பவர் 0 1 × C. அப்போது C = எவ்வளோனா 200. ஓகே, இப்போது எத்தனை ஆண்டுக்கு பிறகுன்னு சொன்னால் பாருங்கள், 2 years later 50 மில்லிகிராம் போயிடுச்சுன்றான். அப்போ என்ன எழுதுவேன், 2 years later 2 ஆண்டுக்கு பிறகு. 2 ஆண்டுக்கு பிறகுனா இப்போ டி எவ்வளோனா 2, அமௌண்ட் எவ்வளோனா 150 போடுவான். என்ன சார் ஆச்சு, அங்கே 50 கிராம் தானே, 50 கிராம் போயிடுச்சு, மீதி இருக்கிறது தான் எழுதணும். 50 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோனா 150 கிராம் இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சி கொண்டாந்து நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் ஏ, ஸோ ஏ = 150 எப்படி வந்துச்சுன்னா 50 போயிடுச்சுன்னா மீதி இருக்குது. முதல்ல 200 கிராம் இருந்துச்சு, 200ல் 50 கிராம் போயிடுச்சுன்னா 150 கிராம். இதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ எவ்வளோனா இப்போது 150 கிராம் ஈக்குவல் சி எவ்வளோனா 200 கிராம் இ பவர் கே. டைம் எவ்வளோனா 2 ஆண்டுகள் பெருக்கல் 200. இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 200 ஆகிடும். இ பவர் கே 2 ஆகிடும். 0 அடிச்சிரு, 15 20 அடி 3 5 10 மைனஸ் விட்டு பார்த்தியா, ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் அந்த கணக்கு. 3/4 5 20 இ பவர் -K2. இப்போது தலைக்கீழ் எடு. தலைக்கீழ்னா ரெசிப்ரோக்கல்னா நியூமரேட்டர் தலைக்கீழ், அதுதான் 4/3 ஈக்குவல் டு இந்த மைனஸ் இப்போ ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா தலைக்கீழை மாற்றிட்ட பாரு.
இந்த பக்கம் வந்தால் லாக் ஆகிடுன்னு ஏற்கனவே சொன்னோன்னா மீதி என்ன இருக்குன்னா K2. நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? கேவை. அப்போ பெருக்கல் 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 2ஆக மாறிடும். ஸோ யாரை கண்டுபிடிச்சிட்ட? கேவை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கேள்வியில் பாரு 2 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் T நேரத்தில் மீதமுள்ள ஐசோடோப்பு நிறைக்கான சமன்பாடு கேட்குறான். வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப்டர் டைம் T? ஸோ இப்போ எக்ஸ்பிரஷன்னா இதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், வேறு ஒன்றுமே இல்லை. சமன்பாடு 1இல் பதிலிட. இங்கே செஞ்சிடலாமா? சமன்பாடு 1இல் பதிலிட. என்ன சமன்பாடு 1? A = C. C எவ்வளோனா 200 e⁻kt. K எவ்வளோன்னு பார்த்தோம்? 1/2 log 4/3. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகிறோம். முதல் சமன்பாடு என்ன கேட்டான்? சமன்பாட்டை கேட்டான். ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னான்னு பாருங்கள். T நேரத்தில் மீதமுள்ள ஐசோடோப்பின் அது கண்டுபிடிச்சிட்டோம். அதன் அரை ஆயுட்காலம் இங்கிலீஷில் வாட் இஸ் த ஹாஃப் டைம்? ஸோ அதான் கேள்வி. இப்போது ஹாஃப் டைம் என்ன? அரை ஆயுட்காலம் என்ன? ஸோ அரை ஆயுட்காலம்னா என்னென்னு அர்த்தம்னா பிகினிங்கில் 200 மில்லிகிராம் இருந்துச்சு. இப்போ அது அதில் பாதி எவ்வளோனா 100 மில்லிகிராம் ஆக எவ்வளோ நாட்கள் ஆகும்? அதான் கேள்வி. அப்போ நான் அமௌண்ட்டில் 100 போடுவேன். அமௌண்ட்டில் எவ்வளோ போடுவேன்? 100. அதான் அரை ஆயுட்காலம். ஓகேவா? 200 e⁻1/2 log 4/3 t. இந்த 2 0 அடிச்சிட்டா இது 1/2 ஆகிடும். = e⁻1/2 log 4/3 into t. இந்த பக்கம் வந்தால் log ஆகிடும். log 1/2 log 4/3 into t. ஓகே, இப்போது t வேணும். t நிறுத்திக்கோ. ஏற்கனவே என்ன இருக்குது? log 1/2. இது கீழே வந்தால் log 4/3. இந்த 1/2 மேலே வந்தால் 2/1 ஆகிடும். ஸோ இந்த கிளாஸ் இதோட முடியுதுப்பா. இது எல்லாத்தையும் 2 முறை எழுதி 6 கணக்கு செஞ்சுருக்குறோம். 6 2 12 முறை எழுதி எனக்கு ஈவினிங்குள்ளே போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.